சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவர் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கணும் என கேட்டாராம். உதயநிதியும் போய் சென்று பார்த்தாராம். இப்போ ஸ்டாலினுக்கு என்ன தான் ஆச்சு, அவரோட நிலைமை எப்படி தான் இருக்குது, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாரு, ஏதாவது முக்கியமான விவாதங்கள் நடந்ததா, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது நேற்று முன்தினம் ஸ்டாலின் அவர்கள் திடீரென மயக்கம் போட்டு வீழ்ந்தார். அதற்கு காரணம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை முதலமைச்சர் ஆக வேண்டும், 200 தொகுதிகளிலும் திமுக ஜெயிக்க வேண்டும் என அயராது உயர்ச்சிட்டு வராரு. ஓரணியில் தமிழ்நாடு என இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. தான் கொடுத்த வாக்குறுதிகளை கடைசி நேரத்தில் நிறைவேற்றுறாரு என அவர் மேலே குற்றச்சாட்டுகள் எழுந்து வருது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என தொடர்ந்து அவரும் பேரணி நடத்திட்டு வராரு. இதன் மூலமாக அவர் என்னென்ன இனி வரும் காலங்களில் நான் செய்ய போகிறேன், நான் முதலமைச்சரானால் என்ன செய்வேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்பட்ட இந்த சிலபஸ் மாறுதல்கள் மற்றும் கேள்விகள் மாறுதல்கள், இப்போ ஏற்பட்டிருக்க குளறுபடி எல்லாத்தையும் சரி செஞ்சு வைப்பேன், என்னோடய ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கலை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முறைகேடே கிடையாமல் நல்லபடியாக மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தேன், இப்போ அப்படி இல்லை, ஸ்டாலின் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியல, மாணவர்களோட எதிர்காலம் ரொம்பவே கேள்விக்குறி ஆயிடுச்சு என தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. இதன் மூலமாக தான் ஸ்டாலின் அவர்களுக்கு சின்ன மயக்கம் ஏற்பட்டதாகவும், மேலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தன் பக்கம் இல்லை என்பதை ஸ்டாலின் உணர்ந்து விட்டார், அந்த பயத்தின் காரணமாக தான் அவருக்கு மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. மேலும் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுகவிலிருந்து உடஞ்சி போகிறாங்க. அதன் மூலமாக தான் ஸ்டாலினுக்கு ரொம்பவே தலைவலி அதிகமானதான். இதனால் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சில முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துருக்காராம். அதாவது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு, அது மட்டும் இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு, இதை மக்களிடம் இருந்து செயல்படுத்த உதயநிதி ஸ்டாலின் தான் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காராம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று தெரியலை. அதனால் உதயநிதி ஸ்டாலின் தான் களத்தில் இறங்கி திமுகவுக்காக போராடணும், திமுக வெற்றியடைய செய்யணும், எந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் என்பதை அவரிடமே கொடுத்துருக்காராம். ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் நம்ப மாட்டார். கண்டிப்பாக அவரை துணை முதலமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.